வணக்கம். மீண்டும் இன்றைய தினமும் உங்களை முக்கிய செய்திகளினூடாக சந்திக்கிறேன். பிரித்தானியா சவேந்திர சில்வா உட்பட்டவர்களுக்கு எதிரான ஒரு தடையொன்றை விதித்திருந்த நிலையில் அதற்கு சிங்கள தரப்பு எதிர்வினையாற்ற ஆரம்பித்திருக்கிறது. புறம்பெயர் தேசத்திலிருந்து செயல்படுகின்ற ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாக இதை பதிவு செய்திருந்த நிலையிலே விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய நிலையிலே பிரித்தானிய அரசாங்கம் செயல்படுகிறது என்கின்ற தன்னுடைய வாதத்தினை அல்லது குற்றச்சாட்டினை இப்பொழுது சிங்கள தரப்பு முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இதற்கு எதிரான பதிவினை மேற்கொண்டிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஒரு அறிக்கையாக மஹிந்த ராஜபக்ஷ இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த யுத்தத்தினை ஜனாதிபதியாக இருந்து நடத்தியவன் நான் தான். அப்படி இருக்கும்போது என்ன நடந்தது, மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பில் எனக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை குறிப்பாக இந்த யுத்தத்தை நடத்தியவர்கள் அல்லது அதில் முக்கியமான பங்காற்றியவர்கள் நிறைய பேர் இதில் இந்த 3 பேர் இருக்கிறார்கள். இதில் கருணாவை ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு அவர் இதை சொல்கின்ற போதும் அவர்கள் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடவில்லை என்பதற்கு சான்றாக தான் இருக்கிறேன் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே சிங்கள தரப்பை பொறுத்தவரைக்கும் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் தங்களவர்கள் சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கு எந்தளவு தூரத்திற்கும் செல்வார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக பார்க்க முடியும். சரி, மஹிந்த ராஜபக்ஷ தான் இப்படி சொல்கிறார். அனுர தரப்பு குறிப்பாக இவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, இதற்கு எப்படி பதிலளிக்கப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையிலே மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அந்த அறிக்கைக்கு சற்றும் குறைவில்லாமல் அருண்குமாரவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத்தும் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். குறிப்பாக சிங்கள தரப்பில் எப்படி எதுவும் இடம்பெறவில்லை, மனித உரிமைகள் மீறப்படவில்லை. இது தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவை ஒழிய இதில் உண்மைத்தன்மை இல்லை. அது மாத்திரமில்லாமல் இவர்கள் தொடர்பான விசாரணைகளை நாங்கள் மேற்கொண்டு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பார்த்துக் கொள்கிறோம். சர்வதேச ரீதியாக இது தேவையில்லை என்கின்ற துணிப்பொருளை விஜித் ஹேரத் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதிலிருந்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது ரணிலாக இருந்தாலும் சரி, நாளை சந்திரிகாவாக இருந்தாலும் சரி, மஹிந்தவாக இருந்தாலும் சரி, அல்லது சஜித்தாக இருந்தாலும் சரி, இந்த அனுரவாக இருந்தாலும் சரி, இவர்கள் யாரும் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள், மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபட்டவர்களை எங்கும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பது இதன் மூலமாக புலனாகி இருக்கிறது. எனவே இந்த வெற்றி என்பது அல்லது இந்த ஒரு ஆரம்பம் என்பது தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அதை தேங்க விடாமல் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டிய தேவை தமிழர் தரப்புக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து இவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்வினைகளின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அவர்கள் கருணாவை, விநாயகமூர்த்தி முருகன் கருணாவை குறிப்பிடுகின்ற வேளையிலே சொல்கிறார்கள் என்றால் விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர் கடந்த காலங்களிலே செயல்பட்டிருக்கிறார். எனவே விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்று சொல்லி இதை ஒரு கோடிட்டு காட்டுகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய புலனாய்வுத்துறையினரால் தடை செய்யப்பட்ட அமைப்பைத்தான் நாங்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் மஹிந்த ராஜபக்ஷ சொல்வதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக பிரித்தானிய அரசாங்கமே எப்படி செயல்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை அவர்கள் முன்வைப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போல கடந்த காலத்தில் இதே பிரித்தானிய அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய இந்த யுத்த குற்றங்களில் ஈடுபடுகின்ற பொழுது மௌனித்திருந்ததும், அதே போல அவர்களுக்கு ஆதரவான சில நிலைப்பாடுகளை எடுத்திருந்த போது அவர் மௌனம் காத்திருந்தார் என்பதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்னொரு புறத்திலே குவைத்திலே சிறை கைதிகளாக இருந்த 20 பேர் மீண்டும் ஸ்ரீலங்கா திரும்பி இருக்கிறார்கள். கட்டநாயக்க விமான நிலையத்தினூடாக அவர்கள் மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கைதிகளுக்கு இடையிலான ஒரு பரிமாற்றமாகத்தான் இது இடம்பெற்றிருக்கிறது குவைத் அரசாங்கத்திற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையில். இவர்கள் யார் என்று பார்த்தால் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட முக்கியமான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வந்தவர்கள் தான் இப்படி நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னொரு விடயம், குறிப்பாக இந்த அமெரிக்காவுக்கு செல்வது தொடர்பில் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். கடந்த காலங்களில் இந்த கிரீன் கார்டு அல்லது கிரீன் விசா மூலமாக நாங்கள் செல்ல வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகள் பல பேருக்கு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு பரவலாக இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய உயர்கல்விக்காக அல்லது தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அமெரிக்கா செல்வது அதிகமாக இருந்தது ஒப்பீட்டளவில். ஆனால் இப்பொழுது இந்த உயர்கல்விக்காக செல்லக்கூடிய F1 விசாவிலே இறுக்கமான ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலத்திலே அதிகமாக 40% அதிகமாக கிட்டத்தட்ட 41% விசாக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது உண்மையில் ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்கிறது. என்றால் கடந்த காலத்தில் 2021 ஆண்டு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இதுபோல விசாவுக்கு விண்ணப்பித்து அவர்களுடைய விசாக்கள் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு கடுமையான இறுக்கங்களை அவர்கள் பின்பற்றுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரம்பினுடைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு சட்ட
விரோதமாக அல்லது சட்டத்துக்கு முரணாக நாடுகளிலே தங்கி இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இதை பின்பற்றி கிட்டத்தட்ட பிரித்தானியாவிலும் ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் சட்டவிரோத குடியேறிகளால் அல்லது சட்டத்துக்கு புறம்பாக நாடுகளில் இருக்கக்கூடியவர்களினால் அந்த நாட்டுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற குற்றச்சாட்டினை இந்த இரண்டு நாடுகளும் தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தன. இந்த நிலையிலே தான் இப்பொழுது இந்த F1 விசா தொடர்பிலும் இறுக்கமான ஒரு நிலைப்பாட்டினை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போலத்தான் பிரித்தானியாவிலும் அகதி தஞ்சம் கோரி வருபவர்களுக்கும் இறுக்கமான நிலை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விடயம், கனடாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. வருகின்ற மாதம் 28ஆம் தேதி இடம்பெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கனடாவினுடைய வாக்காளர்களை தாண்டி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வேறு முக்கியமான நாடுகளினுடைய ஆக்கிரமிப்பு அல்லது அவர்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கனடாவினுடைய உளவுத்துறை எச்சரித்திருக்கின்றது. உண்மையில் இந்தியாவும் சீனாவும் அந்த வகிபாகத்தை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிலும் சீனா ஏதாவது இந்த டெக்னிக்கல் ரீதியாக அவர்கள் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை இதில் பாவித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்தியாவை பொறுத்த வரையில் ஒரு பிசிக்கலியாக அவர்கள் இதில் ஏதாவது ஒரு தாக்கத்தினை உண்டு பண்ணலாம் என்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றன. அதை தாண்டி ரஷ்யாவும் இந்த தேர்தலை தன்னுடைய வகிபாகத்தை காட்டுவதற்கு முனைப்பெடுக்கலாம் என்று கனடாவினுடைய உளவுத்துறை எச்சரித்திருக்கிறது. எனவே ஒரு நாட்டை ஆள்பவர்களை அந்த நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய வல்லாதிக்க சக்திகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் கனடா போல அமெரிக்காவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளினுடைய ஆக்கிரமிப்புகள் அல்லது தாக்கம் என்பது எந்தளவு தூரத்திற்கு எடுபடும் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் கனடாவினுடைய உளவுத்துறையினுடைய எச்சரிக்கையை நிச்சயமாக கனடா வாழ் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அது மாத்திரமில்லாமல் யார் தங்களுக்கு பொருத்தமானவர் என்பதை அவர்கள் தங்களுடைய வாக்குகளின் மூலமாக தேர்ந்தெடுப்பார்கள். அதுதான் சரியான ஜனநாயகம் இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.